ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பூஜா சமையல். இன்றைக்கி நம்ம டே எப்படி போச்சுது அப்படின்னு நான் என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத ஒரு சின்ன மினி விலாகாக எடுத்து போட்டிருக்கேன். வாங்க நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். மீன் கடைக்கு போயிட்டு மீன் நான் இப்போ என்ன மீன் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத பாருங்கள். விலை மீன் தான் இன்றைக்கி கிடச்சிது. இது ரேட்டு கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது. பரவாயில்ல அப்படின்னு வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த வேலைகளெல்லாம் செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம தேங்காய் மட்டும் துருவி வச்சிட்டோம் அப்படின்னா கிச்சனில் நமக்கு பாதி வேலை முடிஞ்சது மாதிரி தான். இப்போ மீன் குழம்புக்கு தேவையான புளியும் நான் இப்போ ஊற வச்சு எடுத்து வச்சுட்டேன். மீனையும் சுத்தம் பண்ணிவிட்டு வந்தாச்சு. இதுக்கு தேவையான மசாலா எல்லாம் சேர்த்து இப்போ நம்ம ஏற்கனவே ஊற வச்சு வச்சுருந்தோம் இல்லையா, அந்த புளி கரைசல், தக்காளி, பச்சை மிளகாய், இது ரெண்டும் தான் நான் இன்றைக்கி சேர்த்துருக்குறேன். இதுக்கு கூட நம்ம மாங்காய், முருங்கைக்காய் இதெல்லாம் சேர்த்தா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் அதெல்லாம் என்கிட்ட இப்போ இல்லை, அதனால் அதெல்லாம் நான் சேர்த்துக்கல. வெறும் பச்சை மிளகாய், தக்காளி மட்டும்தான் போட்டு இந்த மாதிரி மீன் குழம்ப நல்லா கூட்டி எடுத்தாச்சு. இதை இப்போ நம்ம அடுப்பில் வச்சிடலாம். இதுக்கு தேவையான உப்பும் போட்டாச்சு. இப்போ நம்ம அடுப்பில் வச்சிடலாம். இப்போ இன்னொரு பக்கம் இது ஒரு பக்கமாக ரெடி ஆகிட்டுருக்கும். இன்னொரு பக்கம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அவியல் கூட்டு ரெடி பண்ண போகிறோம். அவியலுக்கு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணால் வாசனையாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். சிம்மிலே வச்சு முதல்ல தேங்காய் எண்ணெயில் காயை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இது ஒரு பக்கம் நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும். இந்த டைமில் நம்ம இதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்க போகிறோம். இதை இப்போ நம்ம ரெடி பண்ணி எடுத்துட்டோம். எடுத்த மசாலா எல்லாம் இப்போ நம்ம அவியலில் சேர்த்து நல்லா கிண்டி எடுக்க போகிறோம். இந்த டைமில் எனக்கு மீன் குழம்பு நல்லா கொதிச்சிட்டு ரொம்ப பொங்கி மேலே வரைக்கும் வந்துட்டு இந்த சைடெல்லாம் ஓரமாக இருக்குது பாருங்கள், மசாலாலாம் ஓரமாக இருக்குது. அதை நம்ம இப்போ நல்லா அலசி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மீன் குழம்பில் சைடில் ஓரத்துல எல்லாம் அரப்பு ஒட்டாமல் நமக்கு மீன்லேயே நல்லா கலர்ஃபுல்லாக கிடைக்கும். அதுக்காக தான் மீன் குழம்பை நம்ம இந்த மாதிரி அலசி எடுத்துக்கணும். நமக்கு அவியல் ரெடி ஆயாச்சு. நான் இறக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்து கிண்டி எடுத்துகிட்டு தான் திரும்பவும் நான் இந்த பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டு இருக்கிறேன். அவியல் கூட்டு ரெடி ஆயாச்சு. மீன் குழம்பு இப்போ ரெடி ஆயிரும். அதுக்கு அடுத்தால வெரங்குழம்பு ரெடி பண்ணிட்டேன். வெரங்குழம்பை தாளித்து அதையும் இப்போ நம்ம அடுப்பில் வச்சாச்சு. முட்டை வேக வைக்க போகிறோம். முட்டை ஒரு பக்கம் வெந்துட்டுருக்கட்டும். இந்த டைமில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பாயாசம், மீன் இதெல்லாம் ரெடி பண்ணிட்டோம். பாயாசமும் மீனும் இப்போ ரெடி ஆகிட்டுருக்குது. மீன் சாலை மீன் தான் பொரிச்சிட்ருக்கிறேன். இன்றைக்கி இந்த மாதிரி தான் டே போச்சுது. இந்த ப்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.